விதைத்தவன் உறங்கலாம், ஆனாலும் அவன் விதைத்த விதைகள் விருட்சமாகி நிழல் தருவதை ஒருபோதும் நிறுத்தாது. எமது அறிவுத்தந்தை மர்ஹூம் நலீம் ஹாஜியார் அவர்கள் நட்ட அந்த அறிவு விருட்சத்தின் நிழலில் இன்று ஒரு பெரும் சமூகம் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. நிகழ்வின் அடுத்த அம்சமாக பிரதம அதிதி உரை இடம்பெற இருக்கிறது. அவ்வுரையை நிகழ்த்துவதற்காக ஜாமியா நலீமியா கலாபீடத்தின் பரிபாலன சபை தலைவர் அல்ஹாஜ் யாக்கூத் நலீம் அவர்களை அன்போடும் கௌரவத்தோடும் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த மேடையில் இருக்கின்ற ராபிதா அன் அலீமியின் தலைவர் ஷேக் டி ஷாக்கிர் அவர்களே, ஜாமியா நலிமியாவின் ரெக்டர் மதிப்புக்குரிய உஸ்தாத் ஏசியாகார் முகமது அவர்களே மற்றும் உலமாக்களே, ராபிதா அன் அலீமியின் பொதுச் செயலாளர் ஷேக் எம்எஸ் ஷமீல் முகமது அவர்களே, ஜாமியா நலிமியா சொசைட்டி மற்றும் மேனேஜ்மெண்ட் உறுப்பினர்களே, ராபிதா அன் நலீமியின் நிர்வாக குழு மற்றும் ஏனைய உறுப்பினர்களே, ஜாமியா நலிமியாவின் டைரக்டர் அகாடமிக் அஃபேர்ஸ் ஷேக் அய்யூப் அலி அவர்களே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி இம்தாத் அலி அவர்களே, போர்ட்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் உறுப்பினர்களே, விரிவுரையாளர்களே, உத்தியோகஸ்தர்களே மற்றும் ஊழியர்களே, மர்ஹூம் டாக்டர் எம் ஷுக்ரி அன்னாரின் புதல்வர் சகோதரர் ஆசிஃப் ஷுக்ரி அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் மொழியில் பேசுகிறது ஒரு சிரமமாக இருந்தாலும் முயற்சியோடு எடுக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, முதலாவது ராபிதா அன் அலீமிக்கு அதன் தலைவர், அதுபோல் பொதுச் செயலாளர், அதோட எக்ஸ்கோ மெம்பர்ஸுக்கு என்ன இந்த உங்களுடைய 11வது பொதுக்கூட்டத்தின் பிரதம அதிதியாக அழைத்ததற்கு என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரான். ராபிதா அன் நலீமியின் இது இந்த உங்களுடைய இந்த இயக்கம், இந்த சங்கம் ஒரு நலிமியாக்கு ஒரு 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 பெரிய ஒரு பலம், அல்ஹம்துலில்லாஹ், சக்தி. அது ஒரு அடுத்த பாகத்தில் பார்த்தால் ஒரு அருளும் ஒரு நிஹ்மத்தும் தான், அல்ஹம்துலில்லாஹ். ஜாமியா நலிமியாவுக்கு எப்படி ஒரு நிஹ்மத்தோ அருளோ, அதே மாதிரி நலீமிஸ் என்ற வகையில் உங்களுக்கும் அது ஒரு அருள் நிஹ்மத்து. நலிமியாவுக்கு அது எப்படி ஒரு நிஹ்மத்தாக அமையும் என்று நான் செல்வது விரும்புகிறேன். என்னவென்றால், உங்களோட அந்த இன்விடேஷன் காலில் ஏற்கனவே தலைவர் கூறின போல் உங்களோட ஒரு ஸ்லோகன், ஒரு மொட்டோ ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்கிறேன்டா, டுகெதர் வி த்ரைவ். அதுதான் உங்களோட இன்றைய கூட்டத்தின் நான் சொல்கிறேன் உங்களோட மெயின் தீமாக இருக்குதுன்னு அவர் சொன்னார். அந்த அடிப்படையில் அதே போல் நாங்கள் பொதுவாக ஆங்கில மொழியில் பேசும்போது அதே சப்ஜெக்ட் நான் பேசினால் நாங்கள் வளமைக்கு செல்கிறது யுனைடட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். அப்படி என்றால் எங்களுக்குள்ள ஒரு கூட்டத்தில் ஒரு ஒத்துமையாக நான் நடந்து கொண்டால் அது எங்களுக்கு வெற்றியை தரும். எங்களுக்குள்ள பிரிவினை உண்டானால் அதில் எங்களுக்கு தோல்வியைத்தான் எதிர்பார்க்கும் என்று அதே வகையில் வித்தியாசமாக இந்த இது செல்கிறது. இப்போ உங்களுடைய இந்த தேசிய அமைப்பு ராபிதா அன் நலீமியின் அதே மாதிரி உங்களோட இந்த இது இருக்குது, உங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது.
அது அது எல்லாரும் ஒரு 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 வகையில் நலிமையாக்கும், அதே மாதிரி சமூகத்துக்கும் ஒரு சேவை ஒன்று வழங்கி கொண்டிருக்குது, அதோட நலிமீசுகளுக்கும் தான். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன போல் எப்படி இந்த ராபிதா நலிமின் ஒரு நிகமதா அமையுது என்று சொல்லி, இப்போ உங்களோட கீழே தான் உங்களோட நலிமீஸ் எல்லாரும் வர்றாங்க, அதோ மாதிரி உங்களோட கிளை பிரான்ச்சஸ் மூலமாக வர்றாங்க. இப்போ இந்த நலிமீஸ் என்ற வகையில் ஏற்கனவே தலைவர் சொன்னார், பல துறையில் இப்போ நலிமீஸ் ஒரு லீகல் ப்ரொஃபஷன், அதே மாதிரி ஒரு துறையில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அது எங்களுக்கு பெரிய ஒரு அருள் நிகமத், அது சமூகத்துக்கும் அது மூலமாக பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஜாமியா நலிமியாவுக்கு எப்படி அது நிகமத்தா அருளா அமையுது என்னவென்றால், அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருது. முஸ்லீம்கள் எங்கள் அடுத்த சமூக முஸ்லீம்களுங்குடன் அதே மாதிரி அந்நிய சமூகத்துங்குடன் ஒரு தொடர்பு உண்டாகுது உங்களை மூலமாக. இனி அந்த தொடர்பை நீங்கள் எப்படி அவங்க கூட அதை பாவிக்கிறேன்னு தான் நான் சொல்ல வர்றது என்ன விஷயம் என்றால், என்னவென்றால் அவங்களோட பார்வையில் நீங்கள் அவங்களுக்கு எப்படி உங்களை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று சர்ச் பண்ணினால் உங்களோட சோஷியலைஸ் பண்ணும்போது எப்படின்னு தெரிய வரும் உங்களோட பின்னணி என்னவென்று. அந்த பார்வையில் பார்த்தால் உங்களோட பின்னணி உங்களோட நடத்தை அடுத்த வச்சு பார்க்குறதால் ஒரு அழகான முன்மாதிரியாக இருந்தால் அதுக்கு நலிமையாக்கு தான் அது பெரிய ஒரு பிராண்டு. நான் இந்த கம்பெனி மீதியில் பார்த்த பிராண்ட், நான் அது கொஞ்சம் அதிகமாக பேசுகிறது, இந்த பெரிய ஒரு பிராண்டிங் நலிமையாவுக்கு. ஏன்னா அது கட்டாயம் அந்த ஒரு பேரோன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தேவை. எங்களோட ஸ்தாபக தலைவர் உருவாக்கி போனார், அதோட எங்களோட சொசைட்டி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டு அதோட டிரெக்டர், இப்போ இருக்கிற ரெக்டர், அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் நலிமையாக இந்த மட்டத்துக்கு கொண்டாந்து ஒரு வகையில் பாடுபட்டிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இப்போ உங்களுக்கு அது மாதிரி ஒரு சூழலில் உங்களுக்கு நலிமையாக பிராண்ட் பண்ணுறது உங்களோட ரோல். நீங்கள் தான் எங்களோட சொல்ல போனால் நீங்கள் எல்லாரும் நலிமீஸ் எல்லாரும் எங்களோட ஃப்ரண்ட் லைன் அம்பாசடர்ஸ். எந்தென்றால் பேப்பரில் போட்டு டிவியில் போட்டு அட்வர்டைஸ் பண்ணிட முடியாத ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு உங்களும் கூட வார அந்த மனிதர்கள் உங்களோட சந்தித்து வாரது, உங்களோட சோஷியலைஸ் பண்ணுற அவங்க மூலமாக நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீங்களோ அதை வச்சு தான் நலிமையாக பற்றி அவங்க ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் உங்களோட ரோல், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, கட்டாயமாக நீங்கள் நலிமையாக பாதுகாக்கிற மாதிரி உங்களோட நடத்தை உங்களோட இதெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அதுதான் சொசைட்டி மேனேஜ்மெண்ட். இதால் உங்களுக்கு நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு ரிக்வெஸ்ட். அதனால் அந்த அடிப்படையில் நீங்கள் நடந்து கொண்டு தான் நீக்கிறீங்க. ஏனென்றாலும் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, திரும்ப திரும்ப உங்களுக்கு அதை பற்றி ரிமைண்ட் பண்ணுறதுக்கு. அந்த அடிப்படையில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்க. என்னவென்னு கேட்டால், இவங்க சமூகம் ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சாலும் அதை மேக்னிஃபை பண்ணி காட்டிய காலம், குறிப்பாக மீடியா போன்ற இவங்க எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. சமூகம் எங்கே அல்லாஹ் பார்த்திக்கொள்ள தவறு பண்ணி செல். இனி அது மாதிரி சுச்சுவேஷன் நடந்தால் அது எம்ப்ளிஃபை பண்ணி காட்டுறது தான் இந்த குறிப்பாக மீடியா சென்சேஷனல் ரிப்போர்ட்டிங் என்ற வகையில் அவங்க செய்வாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த மீடியான்ற செல்லும்போது போன கிழமை ஒரு 2 கிழமை முன்னால் நான் வெளிநாட்டில் இருந்தேன். ஒரு நியூஸ் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்குற நேரம் ஒரு டிபேட் ஒன்று வந்தது டிவியில், டிஸ்கஷன். என்னவென்று கேட்டால், ஒரு ஃப்ளைட்டில் ஒரு பேசஞ்சர், முஸ்லீம் பேசஞ்சரோட ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. அவர் பக்கத்தில் ஒரு அந்நிய பெண்மணி ஒன்று அவர் மூடி இருந்து கொண்டு இருந்தாங்க. அதுக்கு அவர் ஒப்ஜெக்ட் பண்ணினார், இந்த ஃப்ளைட்டில் அவருக்கு ட்ராவல் பண்ண முடியாதுண்டு. இனி அதை வச்சு ஒரு டிபேட். இப்போ இதெல்லாம் முக்கியமான விஷயமாக இந்த விஷயத்துக்கு ஒரு டிபேட், டிவியில் ஒரு டிபேட். என்ன அதில் மெயின் ஃபோக்கஸ், அவர் சொன்னதோ இல்லாட்டி மீடியா முடிவெடுத்ததோ தெரியாது. இந்த சரியா சட்டம் அந்த நாட்டில், அந்த சம்மந்தப்பட்ட நாட்டில் சரியா சட்டம் வரணுமெண்டு எங்களோட அந்த பாதித்த பெசஞ்சர்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு டிபேட் உண்டு. இது தான் நான் செல்ல வாரது. இந்த எங்களுக்குள்ள தவறைத்தான் பார்க்குற, தேடி வரட்டுறது. என்னை முஸ்லீம் அந்த தவறு செஞ்சால் அது கொஞ்சம் சீரியஸ் சென்சேஷன் ஆகிறது. நீ அது மாதிரி அதுதான் நான் திரும்ப திரும்ப இதை செல்லுறேன். அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்க. இது நாங்கள் இருக்கிற காலம் அது மாதிரின காலம். அதுதான் திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் வேண்டுகொள்கிறேன்.
அடுத்தது இந்த சொசைட்டி மேனேஜ்மெண்ட் சார்பில் இந்த ஜாபித்தா அந்நலீமீன் அதே போல் உங்களோட கிளை இந்த பிரான்ச்சஸ் மூலமாக பல வகையான நன்மைகள் அதே மாதிரி பல வகையான உதவிகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஜாமியா நலீமியாவுக்கு. அது சம்பந்தமாக கட்டாயம் நான் என்னுடைய நன்றியை எங்களோட சொசைட்டி மேனேஜ்மெண்ட் சார்பில் இந்த கூட்டத்தில் நீங்கள் நலீமீஸ் எல்லாரும் இருக்கிற இந்த கூட்டத்தில் எங்களுடைய நன்றியை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஜசாக்கல்லா ஹைரன் பாரக்கல்லா ஃபீக்கும். அதே போல் எனக்கு நினைவில் நாங்கள் நம்ம நம்மளோட அமைப்பு உங்களோட ஒரு குழு ஒன்றுக்கு நன்றி சென்னோம் இல்லைன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் இந்த கூட்டத்தை நான் பாவித்து அவங்களுக்கும் ஒரு நன்றி அவங்க செஞ்ச சேவைக்கு நன்றி செய்கிறதுக்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். அந்த அடிப்படையில் இந்த நலீம் ஹாஜியார் மெமோரியல் ஃபண்ட் பல வருஷங்களாக வெற்றிகரமாக அழகான முறையில் ஒரு நலீமியா ஒரு குழு ஒன்று இணங்கி செஞ்சு வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஷேக் ரிஃப்கி கசீம் அவரது தலைமையின் கீழ் தான் நடந்தது. எங்களோட குடும்பம் சார்பில் அந்த அதில் பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்தாக செஞ்சு கொண்டு வந்தாங்க. எங்களோட குடும்பம் சார்பில் நலீம் ஹாஜியார் குடும்ப சார்பில் நான் எங்களுடைய நன்றியை உங்களுக்கு அந்த ஷேக் ரிஃப்கி காசிமுக்கும் அதே மாதிரி உங்களோட அந்த குழுவில் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜசாக்கல்லா ஹைரம் பாரக்கல்லா ஃபீக்கும். நான் உங்களுக்கு நினைவிக்குமோ தெரியாது, உங்களுடைய லாஸ்ட் ஏஜிஎம்மில் சில எங்களுடைய எதிர்பார்ப்பு மேனேஜ்மெண்ட் மட்டத்திலையோ இல்லை நலீமியாண்ட மட்டத்திலையோ உங்களுக்கு எங்களுடைய எதிர்பார்ப்பு நலீமிஸ் ராபித்தா அவங்க மூலமாக எங்களுக்கு என்ன இந்த வகையில் உதவலாமென்று அதில் நான் எனக்கு நினைவிக்கப்படிக்கு குறிப்பாக இந்த ரிட்டையரிங் ஸ்டாஃப்ஸ் நலீமியாடு எந்த வேண்டால் எங்களுக்கு வசூல் வளமைக்கே ஒரு ப்ரொஜெக்ட் பேஸ் வசூல் தான் எங்களுக்கு வளமைக்கே இலகுவாக இருக்கும். இந்த வருமானம் சம்மந்தப்பட்ட வருமானம் கூட்டுறதுக்கு அது மாதிரி ஒரு வசூல் செய்கிறது ஒரு சிரமம் கஷ்டமாக இருக்குது. இனி எங்களோட ட்ரெஷரர் மீக்கியா அதோட எங்கள் ரெக்டரும் அது அந்த செலவு இதெல்லாம் மிச்சம் கண்ட்ரோலாக தான் நடந்து கொள்கிறாங்க. அது அவங்க செய்ததுனால எங்களுக்கு எனக்கு அது கொஞ்சம் லேசாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ்னு. இனி அது மாதிரி குறிப்பாக அது மாதிரி என்னமாலும் ஒரு அடிஷனல் ஒரு சர்வீஸ் என்ற வகையில் எங்களோட ரிட்டையர்டிங் ஸ்டாஃப் அவங்களுக்கு வழங்க முடியும் என்று இருந்தால் அது மாதிரி ஒரு ஃபண்ட் ஒன்று ஆரம்பிச்சிச்சு செஞ்சு அதுதான் என்ற ரிக்வெஸ்ட் போன ஏஜிஎம்மில் ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருந்தது. இனி இன்றைக்கு உங்களோட தலைவர் சொன்ன போல் அது மாதிரி ஒன்று நான் நினைக்கிறேன். எனக்கு வந்த இன்விடேஷன் கார்டிலே ஒரு லெட்டரோடு வந்தது. அதில் குறிப்பிட்டிருந்தாங்க இப்படி ஒரு ஃபண்ட் உண்டு, வித்தியாசமான ஒரு ஃபண்ட் உண்டு அதை அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு பழைய ஸ்டாஃபுக்கு. எங்களுடைய எதிர்பார்ப்பு ஜாமியா நலீமியா இல்லை மேனேஜ்மெண்ட் மட்டத்தில் அதற்கு வேறு என்னமாலும் வகைகளுக்கு உதவி என்னமாலும் உங்கள் மூலமாக கிடைக்கணும் இருந்தால் அது சம்பந்தமாக எனக்கு பிறகு எங்களுடைய ரெக்டர் அவருக்கு நேரம் இருந்தால் அதை பற்றி மேலதிகமாக கூறுவார் நான் நம்புகிறேன். அடுத்தது நான் அவ்வளோ பேசக்கூடாது என்றாலும் பேசித்தான் ஆகணும். ஆனால் அது பிரச்சனை ஒன்று இல்லை இது நிலைமையால் என்றாலும் சொசைட்டி மேனேஜ்மெண்ட் மட்டத்தில் உங்களோட ஒரு கட்டாயம் ஒரு ரிமைண்டர் என்ற வகையில் கட்டாயம் கூறிக்கொள்ளணும். எனவே அதை கூறினதுக்கு முன்னால் நீங்கள் பல வகையான இதில் நலீமிஸ் அழகான முறையில் தான் நீங்கள் எல்லா கூடயும் நடந்து கொள்கிறீங்க. அது நலீமியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு பிராண்டிங் மார்க்கெட்டிங்காக அமையுது. என்றாலும் நாங்கள் இந்த சில விஷயத்துலேருந்து தவிர்த்து கொள்ளணும், குறிப்பாக அவாய்ட் பண்ணிக்கொள்ளணும். அதுவும் குறிப்பாக சர்ச்சை அதே மாதிரி முரண்பாடு சம்பந்தமான விடயத்தில் நாங்கள் மிச்சம் கவனமாக நடந்து கொள்ளணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன காரணம் முஸ்லீம்கள் என்ற சமூகம் என்ற வகையில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சால் அதை பெருசாக எம்ப்ளிஃபை காட்டுற மீடியா அதில் நான் கருத்தில் கொண்டு
அப்படியே சர்ச்சை இல்லாட்டி உங்களுக்குள்ளார் பிரச்சனையான இஷ்யூ ஒன்று பேசணும் என்று இருந்தால் அது உங்களோட ராபித்தாக்குள்ளே பேசுகிற விஷயமா அமைச்சு கொண்டால் நல்லா ஏன்னா அது மாதிரி சமூகத்துக்கு சர்ச்சை விஷயத்தை பேசினால் அது சமூகத்துக்கோ இல்லாட்டி நலிமையாவுக்கோ எந்த வகையான நன்மை ஆகாது, அதில் தீமை இதாக இருக்கும், அது பெரிய ஒரு ஃபித்னாவாக இருக்கும். அதனால் அது மாதிரி விஷயங்களை இந்த பப்ளிக் டொமைன் ஸ்பெஷலி சோஷியல் மீடியா அது போன்ற இதுகளில் ஏந்திய மட்டும் பேசாமல் தவிர்த்து கொள்ளுங்கள். என்றால் எல்லாரும் நாங்கள் பாதுகாத்து இவ்வளோ காலம் 50 வருஷம் தாண்டி வந்துட்டோம். மீத 50 வருஷத்தில் நாங்கள் இருப்பாங்களோ தெரியாது, சான்ஸ் குறைவு, என்ன எங்களுக்கு வயசாகி கொண்டே போகுது. அதனால் எங்களோட எல்லாரையும் ஒரு பொறுப்பொன்று இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இதை கொடுக்கும்போது எல்லா மட்டத்திலேயும் அது ராபித்தாவாக இருக்கலாம், சொசைட்டி, மேனேஜ்மெண்ட், நலிமிஸ் நீங்களாக இருக்கலாம், எங்கள் எல்லாரையும் ஒரு பொறுப்பொன்று இருக்குது. அதை நலிமையாவை எந்த சூழல்லையும் பாதுகாத்து அது வருங்கால வார பரம்பரைக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு சொத்தாக அவங்களுக்கு பாரம்பரியத்து போகிறது தான் எங்கள் எல்லாருடையும் ஒரு கடமையாக இருக்குது. அதில் நலிமீஸ் என்ற வகையில் உங்களுக்கு எங்களை விட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். என்னவென்றால் நீங்கள் நலிமியா மூலமாக ஏதோ வகையில் எஜுகேஷன் இதில் நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு படிப்பிங்க நடந்து இருக்குது, உங்களை பலன் பெற்றிருக்குது நீங்கள். அதனால் உங்களுக்கு அது எங்களை விட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது எல்லா சூழலையும் நலிமையாக பாதுகாத்து கொள்றதுக்கு. போன இந்த ஜும்மாவில் இந்த இதில் ஜாவத்தேல நலிமி ஒருத்தர் என்ன சந்தித்தார். அந்த ஜும்மாவுக்கு பிறகு அந்த பேசும்போது அமானா பேங்க் சிஇஓவும் இருந்தார். இனி அவர் குறிப்பாக பேசினார் இந்த மாக்கொலை அடுத்த இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷனை பற்றி இனி சரி பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னார். அதுக்கு இந்த வேறு நலியுமே முன் வந்து சொன்னார். அது மாதிரி இது சுச்சுவேஷன் ஒன்றும் நாங்கள் இந்த நலிமையால் எக்காலத்துக்கும் கொண்டும் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உண்டாகாமல் நாங்கள் எப்போவுமே பாதுகாத்து கொள்வோம் என்று மிச்சம் உறுதியாக சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி தான் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். நலிமியாவை எந்த சூழ்நிலையும் பாதுகாத்து கொண்டிருங்கள். அதுக்கு உங்களுக்கு முடிவான உங்களான பங்களிப்பை தொடர்ந்து தாருங்கள். இறுதியாக நான் என்னுடைய இந்த பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் இன்றைக்கு வரக்கூடிய அடுத்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா நாளையனை நான் பிரார்த்திக்கின்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆம், ஒன்றாய் இணைவோம் சேர்ந்தே உயர்வோம் என்ற துணைப்பொருளிலே இடம்பெறுகின்ற ராபித்தாவின் 11வது வருடாந்த பொதுக்கூட்டத்தில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு எம்மை கௌரவித்ததோடு மட்டுமல்லாமல் எமக்கு பெருமதியான நலீமீக்களாகிய எமக்கு நலீமியாவின் பழைய மாணவர்களாகிய எமக்கு பெருமதியான அந்த உபதேசங்களையும் நசீகத்துகளையும் வழங்கிய ஜாமியா நலீமியா கலாபீடத்தின் பரிபாலன சபை தலைவர் அல்ஹாஜ் யாக்கூத் நலீம் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வின் அடுத்த அம்சமாக விருந்தினர்களுக்கு நினைவு சின்னம் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அந்த அடிப்படையிலே எமது இன்றைய நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்ற அல்ஹாஜ் யாக்கூத் நலீம் அவர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கப்பட இருக்கிறது. அதனை வழங்கி வைப்பதற்காக ராபித்தாவின் உயர்மட்ட ஆலோசனை சபை தலைவர் உஸ்தாத் ஷேக் சி அய்யூப் அலி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.